மார்ச் 2026 தவக்கால 2வது வார சனி நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1-3 முடிய மற்றும் 11-32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவைகள் யாவரும் இயேசு செல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்கு இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேற்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நொறுக்குகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெரிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமே நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுக்குள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமே நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதற்தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் கால்களுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நான் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபொழுதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்த உடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2ஆம் வார கடைசி நாளில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக ஆசீர்வதித்து நம்மையே இன்னும் அதிக அளவில் தன்னுடைய அருளை பொழிந்து தவக்காலத்தில் எவ்வாறு இறைவனுடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் நாம் உணர்ந்து இறை வழியில் நடக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதர்களாக பெர்பெத்துவா பெலிசிட்டி. இவர்கள் பெர்பெச்சுவா ஒரு புறவினத்து பெண். ஆனால் இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் அவர் கிறிஸ்தவர் ஆகிறார். இவருடைய பணிப்பெண் தான் பெலிசிட்டி. இருவருமே இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கைக்காக கார்த்தேஜில் வைத்து கொடிய மிருகங்களுக்கு இரையாக போடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இவருடைய மரசாட்சிய வாழ்வு இன்றும் நாம் நினைவு கூறுகின்றோம்.
இவர்கள் வழியில் நாம் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கப் போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இறைவன் ஆசீர்வதித்து நம்மையும் இவர்களைப் போல் திடப்படுத்தி இறை வழியில் நடக்க நமக்கு உதவி புரிவாராக. இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது பரிசேயர்கள் முதலில் முணுமுணுக்கிறார்கள். அவருடைய புகார் என்னவென்றால், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு அமர்ந்து சாப்பிடுகிறாரே என்பதுதாகும். அந்த மத தலைவர்களுக்கு கடவுளின் விருந்தானது மேசை மீது நீதி உள்ளவர்களுக்கு கிடைக்கும் வெகுமதி என்று கருதுகிறார்கள். ஆனால் இயேசுவோ ஆண்டருடைய மேசை, ஆண்டருடைய அந்த பீடமானது உண்மையில் காயப்பட்டவர்களுக்கான ஒரு மருத்துவமனை என்பதை ஒரு கதையின் வழியாக இறைமகன் குறிப்பிடுகிறார். அதுதான் ஊதாரி மைந்தனுடைய கதை. இதில் இந்த ஊதாரி என்ற சொல்லுக்கு அளவற்ற தாராள மனப்பான்மை என்னும் ஒரு பொருளும் உண்டு. என்று மகன் தனது பணத்தை ஊதாரித்தனமாக செலவழிக்கிறான். தந்தை தன்னுடைய இரக்கத்தை ஊதாரித்தனமாக பொழிகிறார். 2 மகன்களை இயேசு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நமது தவக்கால பயணத்தில் நாம் கடவுளிலிருந்து விலகி செல்லும் 2 வெவ்வேறு வழிகளை இந்த 2 மகன்கள் பிரதிபலிக்கிறார்கள். இளைய மகன் நாடோடியாக இவன் தொலைதூர நாட்டில் தான் வாழ்க்கையை இருப்பதாக நினைக்கிறான். தந்தையின் சொத்து அவனுக்கு வேண்டும், ஆனால் தந்தையினுடைய பிரசன்னம் வேண்டாம். ஆக இந்த தொலைதூர வாழ்க்கையில்தான், நாட்டில்தான் தன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் செல்கிறார். நம்மில் பலரும் இவனைப் போலதான் தவக்காலத்தை தொடங்குகிறோம். தவறான பழக்கங்கள் அல்லது உறவுகளில் சிக்கி ஆன்மீக பசியோடு பன்றிகளுடைய தொட்டிலில் நாம் வாடுகிறோம். மூத்த மகனை பார்க்கின்ற பொழுது ஒரு மனக்கசப்பு கொண்டவர். தன் வீட்டில் பின்புறத்தில் தான் இருக்கிறான். ஆனால் அவருடைய இதயத்தால் வழி தவறி போகிறான். அவன் எல்லா காரியங்களையும் சரியாக செய்கிறான். ஆனால் அவனுடைய இதயம் ஒரு கணக்கு புத்தகமாக மாறிவிடுகிறது. அவன் கடவுளை ஒரு தந்தையாக பார்க்காமல் தான் வேலை செய்ய வேண்டிய ஒரு முதலாளியை தான் நான் பார்க்கிறான். அவன் நல்லவன் தான், ஆனால் அவனிடம் அன்பு கிடையாது. ஒரு பாவைக்கு கிடைக்கும் இரக்கத்தை பார்த்து அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இவர்களை தாண்டி வருகின்ற தந்தையினுடைய குணத்தை பார்க்கின்ற பொழுது மகனினுடைய மன்னிப்பு செய்தியை விட தந்தை மகனை சந்திக்கும் அந்த ஒரு தருணம் தான் இந்த கதையினுடைய மிக முக்கியமான ஒரு திருப்பம். பண்டைய காலத்தில் ஒரு குடும்ப தலைவர் ஓடுவது கௌரவ குறைவாக கருதப்படுகிறது. ஆனால் இங்கு இந்த மகன் தொலைவில் வரும்பொழுதே அந்த தந்தை ஓடுகிறார். தன்னுடைய கௌரவத்தை தாண்டி ஓடுகிறார். அவன் தன் மன்னிப்பை உரையை முடிக்கும் வரை அவர் காத்திருக்கவில்லை. அவன் இடம் மறித்து முத்தமிடுகிறார். ஆடை கௌரவத்தை அளிக்கிறார், மோதிரம் அதிகாரத்தை அளிக்கிறார் மற்றும் விதியர்கள் உரிமையை கொடுத்து அவனை மீண்டும் மகனாக ஏற்கிறார். தவக்காலம் நம் கடவுளுடைய அன்பை பெறுவதற்கான தகுதி பெறுவதை தான் அது நமக்கு நினைவுபடுத்துகிறது. கடவுள் ஏற்கனவே நம்மை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணரும் காலம்தான் தவக்காலம். ஆக நம்முடைய மன்னிப்பு உரையை இறைவன் விரும்புவதில்லை, நம்முடைய வருகையை தான் இறைவன் விரும்புகிறார். நாம் இறைவனிடத்தில் திரும்பி வர வேண்டும், மனம் திரும்பி இறைவனிடத்தில் வர வேண்டும், இதயத்தோடு நாம் இறைவனிடத்தில் வர வேண்டும். ஆக உங்களுக்குள் இருக்கின்ற இளைய மகன்களை இனி ஒளியாதீர்கள். அந்த மகன் எவ்வாறு வெளியில் சென்று ஒளிந்தானோ, உங்கள் பாவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் தண்டனை அல்ல, அது திரும்புவதற்கான ஒரு எச்சரிக்கை மணி. உங்களுடைய தவறான பழக்கத்தை விட்டுவிட்டு வெளியேறி நாம் மீண்டும் இறைவனிடத்தில் வர வேண்டும். ஒவ்வொரு வகுச்சாரத்தின் வழியாக இறைவனிடத்தில் வந்து அவருடைய முத்தத்தை நாம் பெற வேண்டும். நமக்குள் இருக்கின்ற மூத்த மகனையும் நாம் துரத்தி எடுக்க வேண்டும். இதயத்தில் இருக்கின்ற கசப்பை கவனிக்க வேண்டும். நாம் யாராவது தாழ்வாக பார்க்கிறோமா? இந்த வாரம் நாம் தகுதியற்ற நினைக்கின்ற பொழுது ஒரு நபருக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு உதவியை செய்வோம். நம்மையே நாம் தகுதி இல்லாதவராக மாற்றுவோம். நம்முடைய சுயநீதி என்ற ஒரு கூண்டிலிருந்து வெளியே வருவோம். பிறருக்கு உதவி செய்ய, பிறர் மன்னிப்பு பெறுவதை, இரக்கம் பெறுவதை பாராட்டுவோம். ஆகவே இன்றைய நாளில் இதைதான் இறைவன் நமக்கு அளிக்கின்றது. 3 முக்கிய நபர்களுடைய இந்த குணத்தை, இளைய மகனுடைய குணமாக வெளியில் செல்வதையும், மூத்த மகனின் குணமாக மனமுக்களுக்கின்ற மனக்கசப்புக்களை விட்டு வெளியேறுவதும், தந்தை எவ்வாறு அன்பை தன்னுடைய கௌரவத்தை தாண்டி பொழிகிறாரோ, இறைவனுடைய அன்பு நமக்கு எப்பொழுதும் இருக்கு. இறைவன் நம்மை பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய மன்னிப்பை அவர் எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய வருகையை, மனம் திருந்துவதை
இறைவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இன்றையும் இறைவனிடத்தில் மீண்டுமாக வருவோம், இறைவனுடைய அன்பை சுவைப்போம். இறை நம் ஒவ்வொருவருக்காக எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறார். தவக்காலம் இறைவனுடைய அன்பை உணர்கின்ற ஒரு காலம். இறைவன் நம் மீது காட்டிய அந்த அன்புகளை, அந்த பாசத்தை மீண்டும் நினைவு கூற வேண்டும், அறிவு தெளிய வேண்டும். எவ்வாறு இந்த உதாரிய மகன் அறிவு தெளிந்தவனாய் மீண்டும் தன்னுடைய தந்தையிடம் திரும்பி வந்தவன், அதே போல் நாம் திரும்பி வர வேண்டும். நம்மையே நம் தகுதியற்றவர்களாக மாற்ற வேண்டும். தகுதியற்றவர்களாக மாற்றி நம் இறைவனிடத்தில் வருகின்ற பொழுது இறைவன் நம்மை கட்டி அணைத்து நமக்கு முத்தமிடுகிறார். நமக்கான உரிமை பெயரை, தன்னுடைய மகன் என்ற ஒரு அந்தஸ்தை நமக்கு அளிக்கிறார், மகள் என்ற ஒரு அந்தஸ்தை நமக்கு அளிக்கிறார். ஆக அந்த ஒரு நல்ல ஒரு நன்றி உணர்வோடு இந்த நாளை இறைவனிடத்தில் ஒப்படைத்து எப்பொழுதெல்லாம் இறைவனிடத்தில் திரும்பி வருகிற வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்தி கொள்வோம். இறை ஆசிரை பெறுவோம். ஆமீன். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவை, இதோ இந்த காலை வேலைக்காக நிலைத்த அனைத்து விதமான புதிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளினுடைய கொடைக்காக உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். இன்று நாங்கள் சம்பாதித்தது ஒன்று அல்ல, நீர் எங்களுக்கு இலவசமாக அளித்த ஒரு புதிய தொடக்கம். சூரியன் உதைக்கும் பொழுது உமது இரக்கம் ஒவ்வொரு காலையிலும் புதியதாக இருக்கிறது என்பதை, நான் எப்பொழுதும் திரும்பி வருவேன் என்று ஆண்டவரே உமது கண்கள் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய நாளின் நற்செய்தி வழியாக நான் உணர்ந்தேன். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்று நான் அந்த 2 மகன்களைப் போலவே இருக்கிறேன். சில நேரங்களில் சுயநலம் என்ற ஒரு தொலை நாட்டிற்கு சென்று என்னுடைய பசி தரும் தேவையற்ற விஷயங்களில் வாழ்க்கையை தேடுகிறேன். இன்னும் சில நேரங்களில் நான் வீட்டிலேயே இருந்தாலும் மற்றவர்களை குறை கூறுகின்ற குளிர்ந்த இதயத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் உள்ள அனைத்து உமது கொடைகளை இருக்கிறது என்பதை மறந்து போகிறேன். ஆகவே இதோ இந்த காலை வேலையில் நான் தொடங்குகின்ற இந்த ஒரு நேரத்தில் என்னுடைய தவறுகளை உணர்ந்து நான் புத்தி தெளிந்து வாழ்ந்திட எனக்கு உதவி செய்யும். நான் வழி தவறி இருந்தால் எனக்கு ஒரு புதிய முடிவெடுத்து இந்த அரவணைப்பை நோக்கி ஓடி வர எனக்கு செய்தலும். இளைய மகனை போன்ற அந்த ஒரு துணிவை எனக்கு தாரும். ஆண்டவரே, தந்தை இதயத்தை எனக்கு தாரும். மற்றவர்கள் தவறுகளை கணக்கிடாமல் அவர்களுக்கு அமைதியும் உதவியையும் முதலில் வழங்குகின்ற தாராள மனதை எங்களுக்கு தாரும். ஒரு பணியாளருடைய தாழ்மை எனக்கு தாரும். உடைய இல்லத்தில் தங்கி இருந்து ஒரு மகிழ்ச்சியில் பங்கு பெறுவது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்பதை நான் உணர செய்தரலாம். என்னை தேடி ஓடி வரும் இறைவனை உமக்கு நன்றியை செலுத்தி இந்த நாள் முழுவதும் எனக்கு கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளை பயன்படுத்தி உமது அன்பை சுவைத்திட, உமது அன்பை பிறரோடு பகிர்ந்திட, பிறர் பெற்ற அன்பை கொண்டாடிட, உமது அன்பின் விருந்தில் நாங்கள் பங்கேற்றிட, எங்களோடு பயணித்து எனக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதம் அளித்து என்று நான் சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், கவலைகள், போராட்டங்கள் அனைத்தையும் நீரே தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தி நல்ல ஒரு நலன்களையும் பலன்களையும் எங்களுக்கு தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.